ஹலோ ஹாய் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பார்த்திங்கனாக்கா சிக்கன் வந்து கிச்சாப் தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கனாக்கா கோழி உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு பொரிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஊசி மிளகா தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா நான் லெமன் கிராஸ் வெட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இடிக்கலை, அது வந்து இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு. ஸோ இந்த பூண்டும் நம்ம ஊசி மிளகாவும் வந்து அப்புறமா இடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து கோழி பொரிக்க போகிறேன். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் கோழி பொரிச்சிட்டு அப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கோழி வந்து பொரிச்சு போட்டாச்சு, பொரிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்புறமா பொரிச்சு எடுத்துகிட்டு அப்புறமா காட்டுறேன். இப்போ இந்த ஊசி மிளகாவும் பூண்டும் நம்ம வந்து இடிச்சுக்க போகிறோம். இடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இடிச்சிட்டேன். ஊசி மிளகா வந்து ஒன்றும் அதிகமாக தான் இடிச்சிருக்கேன் பூண்டோடு வச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடித்தா தான் பிடிக்கும். ரொம்ப மைய அரைச்சி இடிச்சிட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஸோ அப்புறமா வந்துட்டு காரசாரமான கிச்சாப் செய்ய போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கோழி நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை இறக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சாப் செய்கிறதுக்கு செய்முறை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து கம்மி பண்ணிட்டோம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பொருள் நான் பார்த்திங்கன்னா நான் போட போகிறது வந்து இதுக்கு வந்து நான் பட்டை பூவு இதெல்லாம் நான் வந்து போட மாட்டேன். போட்டால் நல்லா தான் இருக்கும், பட் எனக்கு வந்து இந்த ஸ்டைலில் தான் பிடிக்கும். முதல்ல வந்து இஞ்சி பொரிச்சுக்க போகிறேன். இந்த நீட்டு வாக்கில் வெட்டின இஞ்சியை வந்து நல்லா பொரிச்சுக்குங்க. இது வந்து என்னோடய ஸ்டைல். ஸோ அதனால் வந்து நான் இது பட்டை பூவு கிராம்பு ஏலக்காய்லாம் சேர்க்கலை. ஈவன் தோ இது வந்து கோழி கிச்சாப் தான், பட் இருந்தாலும் நான் சேர்க்கலை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் கிராஸ் சேர்க்க போகிறோம். இது வந்து கோழி பொரிச்ச எண்ணெய் தான், ஸோ அதனால தான் சட்டி அப்படி இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூண்டு ஊசி மிளகாலாம் இடித்து வச்சுருக்கோம்ல, ஸோ அது சேர்க்க போகிறோம். பூண்டு ஊசி மிளகாலாம் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகட்டும். நம்ம வந்து அடுப்பை ஸ்லோவாக்கிட்டு மேலே வந்து மூடி போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்க்க போகிறேன். கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டோம். தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இதெல்லாம் நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கி மூடி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் லேசாக சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக. இது நல்லா கிண்டி நல்லா வதக்கி விடுங்க, வதக்கிறதுக்கு விடுங்க. இது நல்லா குக் ஆனிச்சுனா தான் நீங்கள் வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைல் சிக்கன்.
எத்தனை பேர் இப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இது என்னோடய ஸ்டைலு. இன்னும் விதவிதமாக இருக்குது செய்கிறதுக்கு. நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்து வேறு விதமாக காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கிச்சாப் சேர்க்க போகிறோம். கிச்சாப் வந்து சேர்த்துட்டு அப்புறம் காட்டுறேன். கிச்சாப் பார்த்திங்கன்னா நான் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கூடுதலாக போயிடுச்சு, பட் ஓகே. நான் வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சாப் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி, உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் உப்பும் சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு. ஸோ இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து சுண்டி வரும்போது அப்புறமா தான் நம்ம இறக்கணும். ஸோ அது வரைக்கும் வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா தலைன்னு கொதிக்குது.